சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று வணிக வரித்துறையின் துணை ஆணையருக்கான பணி ஆணையை பெற்றிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்துள்ள சூசையப்பர் பட்டணம் கிராமத்தைச் சேர்ந்த திரு ஆரோக்கிய புஷ்பராஜ் அவர்கள். திரு ஆரோக்கிய புஷ்பராஜ் அவர்கள் ஒரு பிகாம் பட்டதாரி, மேடை பேச்சாளர், இளம் எழுத்தாளர், இலக்கியத்தில் மிகவும் ஆர்வம் உள்ள ஒருவர் என பன்முகத்தன்மை கொண்டவர். குடிமைப்பணி தேர்வு தொடர்ந்து எழுதி நேர்முக தேர்வு வர சென்று வந்தவர். பின்னர் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் வெற்றி பெற்று தற்சமயம் கூட்டுறவு தணிக்கையாளராக பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவருடைய தந்தையார் திரு சூசை முத்து ஒரு கார் ஓட்டுநராக பணிபுரிபவர். தாயார் திருமதி சலோசியா அவர்கள் ஒரு இல்லத்தரசி. நமது சேனல் அவருடன் நடத்திய பிரத்யேக பேட்டி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று வணிக வரித்துறையில் துணை ஆணையர் பணி ஆணையை பெற்ற உங்களுக்கு எமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். ஆரோக்கிய புஷ்பராஜ், உங்களை பற்றி சொல்லுங்களேன். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஆரோக்கிய புஷ்பராஜ். சமீபத்தில் நடந்த குரூப் 1 தேர்வில் செலக்ட் ஆகி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் சூஸ் பண்ணி இப்போ ட்ரைனிங்கில் இருக்கேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திற்கு அருகில் சூசையப்பர்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நான் வரேன். என்னுடைய அப்பா சூசை முத்து, அவங்க ஒரு டாக்ஸி டிரைவர். எங்கள் அம்மா சலோசியா, அவங்க இல்லத்தரசி. நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எங்கள் அரியலூர் மாவட்டத்திலேயே தத்தனூரில் அமைந்திருக்கிற மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவில் சர்வீசஸ் சூஸ் பண்ணேன். என்னுடைய ஹாபீஸ் போய்ட்ரி ரைட்டிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடை பேச்சு, இதெல்லாம் தான் என்னுடைய ஹாபீஸ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்னு நினைக்கிறேன். குடிமைப்பணி தேர்வில் நேர்முக தேர்வு வரை சென்று திரும்பிய உங்களுக்கு இந்த வெற்றி என்ன மனநிலையை தருது? கடந்த ஆண்டு யூபிஎஸ்சியோடைய இன்டர்வியூ வரையும் போயிருந்தேன். ஒரு 6 மார்க்கில் அகில இந்திய குடிமைப்பணியில் கிடைக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இருந்த வேலையில் குரூப் 2Aல கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக இருந்தேன். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரையும் போயிட்டு ஒரு ஹையர் சர்வீஸில் இருக்கணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அதை அடையும் போது ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க? வேறு என்னென்ன போட்டித் தேர்வுகளை நீங்கள் எழுதியிருக்கீங்க? நான் என்னுடைய கிராஜுவேஷன் முடித்த பிறகு நான் சிவில் சர்வீஸ்க்குள்ளே வந்தேன். ஆனால் தொடக்கத்தில் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் பார்த்த உடனே அனைத்து தேர்வுகள், போட்டித் தேர்வுகள்னு சொல்லப்படக்கூடிய ஏறக்குறைய எல்லா தேர்வுகளுமே எழுதினேன். பெரும்பாலான தேர்வுகள் எல்லாத்துலேயுமே போதிய பயிற்சி இல்லாமல் தான் போய் நம்ம அதை எழுதுகிறோம். ஸோ வெற்றி வாய்ப்பு அதிலெல்லாம் கிடைக்கல. ஸோ எல்லா தேர்வுகளையும் எழுதணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்வுக்காக உங்களை எப்படி நீங்கள் தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வுக்கு இந்த கேள்வியை பொறுத்தவரையிலையும் எனக்கு ஒரு ப்ராப்பரான தேர்வுக்கு தயாரிக்கிற அந்த ஒரு பேட்டர்னில் தயார் செய்து மிக சீக்கிரம் ஒரு வெற்றியை நான் அடைந்தவன் அல்ல. அதனால் நிறைய தவறு இழைத்து அதிலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். பொதுவாக இந்த தேர்வில் எப்படி தயார் செய்யணும், வெற்றிக்கு எப்படி தயார் செய்யணும் அப்படின்னா, இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், நான் வெற்றி பெறும்போது எப்படி தயார் செய்தேன் அப்படின்னு சொல்லலாம். சிலபஸ் கொடுப்பாங்க. அது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தெர் வில் பி a சிலபஸ். அதே யார் நடத்துகிறாங்களோ அவங்க கடந்த ஆண்டுகளில் இதே எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. அதில் சில வினாக்கள் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு சொல்லுவோம். அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது ரெண்டும் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராக ஒருத்தவங்க கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டான புக்ஸ் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஸ்டாண்டர்டான புக்ஸில் நாமளாலேயே படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஒருவேளை நம்மளால் பண்ண முடியலன்னா தென் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் எது பெட்டராக இருக்கோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லாவும் கோச்சிங் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை சார்ந்து இந்த போட்டித் தேர்வு ப்ரிப்பரேஷன் அமைச்சிக்கலாம். இதுதான் என்னுடைய பதில். அதுக்கு ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்றதை விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். ப்ரிலிமினரி தேர்வை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான வினாக்கள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறைஞ்சபட்சம் எனக்கு அடிப்படை புரிதல் இருக்குதா அப்படின்னு நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அது ஒரு பெய்டு டெஸ்ட் சீரீஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸாக இருக்கலாம். பட் குவாலிட்டி தான் முக்கியம். அது உங்களை தயார்படுத்துதா, தேர்வை நோக்கி தயார்படுத்துதான்னு முக்கியம். ஸோ
ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெஸ்ட் எழுதின பிறகு போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸ் மாதிரி இந்த டெஸ்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், நான் ரைட்டுன்னு நினச்சி சால்வ் பண்ணது எவ்வளோ தப்பாக இருக்குது, எந்த ட்ராப்பில் நான் விழுந்திருக்கேன், நான் கெஸ் பண்ணது எந்த அளவுக்கு சரியாக இருந்திருக்கு, இல்லை என்னுடைய கெஸ்லாம் எந்த அளவுக்கு தப்பாக போயிருக்கு, இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் நிறைய ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எம்சிக்யூஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்டில் எம்சிக்யூஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும், ஃபுல் டெஸ்ட் எழுதணும். இப்படி நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸை வந்து அணுகலாம். மெயின்ஸ் பொறுத்தவரையிலையும் ஃபெமிலியாரிட்டி ஓரளவுக்கு சர்டனிட்டி இருந்தால் ப்ரிலிம்ஸ், ஏன்னா கண்ணுடைய ஆன்சர்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் ஒர்க் பண்ண முடியும். மெயின்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எழுதணும். அப்போ எழுதணுன்னா உங்களுக்கு தரோவாக சிலபஸ் புரிஞ்சுக்கிட்டு கொஷினுடைய டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். இன்டர்லேட் பண்ண எழுத தெரியணும், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தயாராக இருக்கணும். அது எழுத தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ எழுத தான் ஆன்சர் ரைட்டிங் வரும். அதை எழுதி ஒரு முறையாக திருத்தி வாங்கணும். மென்டார்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட திருத்தி வாங்கணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 20 கொஷின் இருக்கும். யூபிஎஸ்சி மெயின்ஸ் பொறுத்தவரையும் ஒரு 20 கொஷின் இப்போ ஒரு பேப்பர் ஜிஎஸ்சில் இருக்குதுன்னா பேப்பர் கம்ப்ளீஷனும் முக்கியம். சில நேரத்தில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது இனிஷியல் ஸ்டேஜில். அப்போ கம்ப்ளீட் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து எழுதுறது மூலமாக ஒரு 4-5 டெஸ்ட் போன அப்புறம் பேப்பரை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை ரிச்சாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிமாண்டை நம்ம மீட் பண்ணுறோமான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம மெயின்ஸில் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது மெயின்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்வியூ பொறுத்தவரையிலையும் மோர் அண்ட் மோர் மாக் நம்ம அட்டன் பண்ணலாம். இப்போ அது 1-on-1 செஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பேனல் மாக்காக இருக்கலாம். இப்போ நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போகும்போது எத்தனை மாக் அட்டன் பண்ண முடியுமோ அத்தனை மார்க் நான் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸுக்கு நான் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்றது. ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட 1-on-1 செஷன்லாம் வந்து சின்ஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது, ஒரு டெக்னாலஜி இருக்குது, எங்கேருந்து வேணாலும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். டெல்லியிலேருந்து ஆஃபீஸர்ஸ், இல்லை வந்து மகாராஷ்டிராலேருந்து ஆஃபீஸர்ஸ், கேரளாலேருந்து ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி வேறு இடத்துலேருந்து உள்ள ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்ட்டு 1-on-1 செஷன் நிறைய நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பேனல் மார்க்ஸ் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், நாம் எடுக்கக்கூடிய ஒப்பீனியன் இல்லையா, நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட், நம்மளுடைய ஒப்பீனியன், இதிலெல்லாம் வந்து சில நேரத்தில் அவங்க சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாம் சொல்லக்கூடிய ஆன்சரை வந்து அவங்க கிறிஸ்பியாக சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில விஷயங்களில் நமக்கு ஸ்டாண்டே கூட ஒரு பேலன்ஸாக எடுக்க முடியாமல் போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிறோம். அப்போ தமிழ்நாடு ரிலேட்டடாக ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, அதை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த மாதிரி கொஷின்ஸுக்கெலாம் டெல்லியில் உள்ள ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? சம்டைம்ஸ் நமக்கு அது ஐடியா இல்லாமல் இருக்கலாம். பட் சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இவங்க நமக்கு சில இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக இன்டர்வியூவும் நல்லபடியாக பண்ணலாம். பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா, இல்லை நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா? நான் வந்து பயிற்சி வகுப்பு வந்து சேர்ந்தேன். என்னோடய இனிஷியல் பீரியடில் வந்து நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து சேர்ந்து படித்தேன். ஸோ நான் அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். பட் லேட்டர் பீரியடில் இப்போ குரூப் 1 பாஸ் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து கோச்சிங்னு போய் எடுத்துக்கல, டெஸ்ட் எழுதுறதுக்கு இன்ஸ்டியூட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க? அதுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீர்கள்? நேர்முக தேர்வுக்கு வந்து குரூப் 1ல் வந்து எனக்கு ஒரு 14 நாள் தான் டைம் இருந்தது. 14 நாளையுமே நான் கொஞ்சம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணேன். நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் 2 ஃபுல் பேனல் மார்க் அட்டன் பண்ணேன். அப்புறம் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய பேனல் மார்க் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கிங் மேக்கர்ஸில் வந்து ஜவஹர் சாரோட ஒரு 1-on-1 செஷன் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே குரூப் 1ல் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு எக்ஸ்டென்சிவான டிஸ்கஷன் வந்து பண்ணேன். ஆக்சுவலி அந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஜனனி டிஎஸ்பி அவங்களோட எனக்காக நிறைய நேரம் செலவு பண்ணி அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பூமா டெப்யூட்டி கலெக்டர் அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் மணிமொழியன் டிஎஸ்பி சார் அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் மதிப்பிற்குரிய பிரபு டிஎஸ்பி சார் அவங்களோட ஒரு உரையாடல், அவங்களோட ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே செலக்ட் ஆகி இந்த இதில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அரவிந்தன் சொல்லி ஒரு
ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ட்ரிச்சில் இருக்கார், அவரோட ஒரு டிஸ்கஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி என்னுடைய மென்டார் மதிப்பிற்குரிய திரு வினோபா பூபதி சார் அவங்களோட தொடர்ந்து உரையாடலில் இருந்தேன். ஒவ்வொரு நாளுமே வந்து ஃபோன் பண்ணி ஒரு 1 hour எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நான் கொஸ்டினாக கேட்பேன். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விவரம் தெரிந்த அனுபவம், நிர்வாகத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களோடு ஒரு உரையாடல், அதில் கிடைக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் மாக் இன்டர்வியூ, 1-on-1 செஷன், இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் நேர்முக தேர்வுக்கு என்ன தயார் செஞ்சேன். அப்புறம் நேர்முக தேர்வில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு நேர்முக தேர்வுக்கு உதவி புரிந்த அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆரோக்கிய புஷ்பராஜ், இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனத்துக்கு போகாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? பயிற்சி நிறுவனம் போகாமல் வெற்றி பெற முடியுமானா முடியும். அதுக்கு நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அது வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் காஷியஸாகவும் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினான ஷெட்யூல் வந்து ஒரு நிறுவனம் போட்டு ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். நாமளாக சுய தயாரிப்பில் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருந்தால் தான் இதெல்லாம் சாத்தியம். ஒருவேளை உங்களால் டிசிப்ளினாக இருக்க முடியல, நான் வந்து ஒரு நாள் படிப்பேன், அடுத்த நாள் ரெஸ்ட் எடுப்பேன், இல்லை 3ஆவது நாள் வேறு ஒரு காரணம் சொல்வேன்னா, அவங்க டெஃபினட்டாக ஒரு நிறுவனத்தை சார்ந்து இருக்கிறது தான் வெற்றியே தள்ளி போடாமல் சீக்கிரம் பெறுவதற்கு வழி. நான் ஒரு நிறுவனங்களில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதை வந்து ப்ரொமோட் பண்ணல, பட் செல்ஃப் டிசிப்ளின் உங்களுக்கு உச்சபட்சமாக இருக்குது, நான் தவறவே மாட்டேன், அதாவது சிலபஸை கையில் வச்சுப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கையில் வச்சுப்பேன், டெய்லி படிப்பேன், டெஸ்ட் எழுதுவேன், இது மிஸ்ஸே ஆகாதுங்கிறவங்க இன்ஸ்டியூட் போகணுன்னு கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி டிசிப்ளின்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தை சார்ந்திருப்பது நல்லது. ஒருத்தர் வேலை செய்து கொண்டே இந்த தேர்வுக்கு படித்து வெற்றி பெற முடியுமா? நீங்கள் அப்படி தான் படித்து வெற்றி பெற்றிருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க, அது மிக்க உதவியாக இருக்கும். ஆமாம், இப்போ நடந்த குரூப் 1 நான் தேர்ச்சி பெறும்போது நான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தேன், கவர்மெண்ட் வேலையில் தான் இருந்தேன், கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக இருந்தேன். அப்போ வந்து அதில் என்னென்னா உங்களுக்கு நேரம் மிக மிக குறைவாக கிடைக்கும். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு 10 hours 12 hours கிடைக்கும். படிக்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 hours படிக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடையாது. அப்போ அவங்களுக்கு லிமிட்டடான டைம் தான் இருக்கும். அந்த லிமிட்டடான டைமை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் படித்தாக வேலைக்கு போயிட்டு படிக்கலாம். ஆனால் அதில் என்னென்னா கிடைக்கிற எல்லா நேரத்துலையும் நம்ம இன்னொரு எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறோம், இதை விட ஹையர் பொசிஷன் போகிறோங்கிறது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அது நம்மளை ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து பஸ்ஸில் போகும்போது, வரும்போது, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது எல்லா நேரத்துலையும் படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் வீக்கெண்டு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் பண்ணேன். பட் ஆனால் ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு இருந்துச்சு. நான் ஏற்கனவே முழு நேரமாக தயாரிப்பில் சில வருடங்கள் இருந்துட்டதுனால எனக்கு இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கிறது எளிதாக இருந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க வேலைக்கு போயிட்டே தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்கன்னா இனிஷியலாக அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து அவங்க படிக்கணும், நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெஸ்ட் எழுதணும். ஸோ நேரம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் அவங்க வந்து ஒரு லாங் டேர்மில் பிளான் பண்ணிக்கலாம். வேலைக்கு போயிட்டே வித்தின் 6 monthsக்குள்ளே நான் எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஏற்கனவே 2-3 தடவை எழுதியிருக்கேன், சும்மா கொஞ்சம் மார்க்கில் தான் எனக்கு போயிருக்கு அப்படின்னா வேலைக்கு போயிட்டு பண்ணுறவங்களுக்கு அது சாத்தியம். அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? நான் வேறு சில நேர்காணலில் கூட அதை நான் சொல்லியிருக்கேன். வந்துட்டு நண்பர்களே, போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறணும். அதே சமயத்தில் வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யங் இயர்ஸை வந்து ஒரு இளமை காலத்தை நம்ம வீணாக்கிடக்கூடாது. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் மிக மிக சீரியஸான ஒரு எஃபர்ட்டை போட்டு ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறது நல்லது. இல்லை நான் ஒரு 3-4 years ஆனாலும் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் வந்து எவ்வளவு குயிக்காக இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காம்படிஷனில் இருக்கிறத ஒரு 2 to 3 years நீங்கள் வந்து உறுதிப்படுத்திடணும். நீங்கள் டெஃபினட்டாக உங்களால் பண்ண முடியும்னு உங்கள் உள் மனசு சொன்னால் ஒழிய இதில் வந்து கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ரைட்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து எல்லா அட்டம்ப்டும் கொடுக்குறேன், ஆனால் சீரியஸாக கொடுக்கல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 months படிப்பேன், ஆனால் மற்ற வேலைக்கும் போக மாட்டேன், சும்மா ப்ரிப்ரேஷனில் தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரைம் டைமை இழந்துடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து இது ஒன்று தான் லைஃப்லாம் கிடையாது. இன்கேஸ்
நான் ஒரு 3-4 இயர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபீல்டை வந்து குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எது உங்களுக்கு மகிழ்ச்சி தருதோ, எதில் உங்களால் நல்லா ஷைன் பண்ண முடியுமோ நீங்கள் டெஃபினட்டாக அந்த கரியரை சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் சர்வீஸ் தான் ஒட்டுமொத்தமாக பார்த்தாக்க பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து மேபி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு குரூப் 1லையோ ஒரு யூபிஎஸ்சிலையோ நீங்கள் செலக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் இதை விட 100 மடங்கு பெரிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கலாம். அதனால் வந்து மீன் வந்து தண்ணியில் தான் அதோடைய திறமையை காட்டணும். அது மரம் ஏற ட்ரை பண்ணி கஷ்டப்படக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா குவிட் பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம். அப்புறம் பேரண்ட்ஸை வந்து ரொம்ப நம்ம சிரமப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு 4-5 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட படிக்கலாம். அது வந்து தப்பு இல்லை. இப்போ எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, டீப்பாக உங்களுக்கு இதுதான் விரும்புகிறீங்க, பட் ஒவ்வொரு தடையும் 2-3 மார்க்கில் மட்டுமே தான் போயிட்டுருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் உள்ளே வர்றதுக்குரிய கேண்டிடேட் தான். ஆனால் ஒரு 2-3 மார்க் தான் போகுது, அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்னா மறுபடியும் முழு ஆண்டும் நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன்லேயே தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு சின்ன ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு உங்களை நீங்களே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு அப்படி படிக்கலாம். நான் டீச்சிங் பண்ணிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நான் படிக்க ஆரம்பித்தேன். என் தேவைகளை, என் குடும்ப தேவைகளை நான் நிறைவேற்றி கொண்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப வருடங்கள் வந்து அப்பா அம்மாவே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணோன்னா அது அவங்களுக்கும் கஷ்டம். ஸோ அந்த அளவில் வந்து நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு சர்வீஸ், அவ்வளோதான். ஒரு ப்ரைவேட்டில் எப்படி ஒரு ஜாப் பண்ணி ஒரு சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி தான் இது ஒரு ஜாப். இதில் வந்து கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை பார்த்துட்டு, இல்லை அது அதிகாரம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதில் வர வேண்டாம். அது அப்படி கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு பப்ளிக் சர்வீஸ், அதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த ஜேர்னியில் வந்து என்னோடய ஜேர்னி பெருசு. ஸோ நிறைய மனிதர்கள், நல்ல மனிதர்கள் என் கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்து மிக கடுமையான உழைப்பை போட்டு என்னை படிக்க வச்சு, என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியம் இல்லை, அவங்க இல்லைன்னா இந்த வாழ்க்கை சாத்தியம் இல்லை. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் என்னுடைய தங்கையுடைய குடும்பத்தார், தங்கை, மச்சான், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரியினுடைய தாளாளர், நான் படித்த கல்லூரியினுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய திரு M.R. ரகுநாதன் சார். அவங்க இட்ட விதை தான் நான். ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த யூபிஎஸ்சி ஜேர்னியில் என்னுடைய மென்டாராக த்ரூ அவுட் தி ஜேர்னி இருந்த மதிப்பிற்குரிய திரு வினோபா பூபதி அண்ணன், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் என் கூட இருந்து இன்னை வரை இருந்துட்டு ஸ்டீஃபன் மாமா, ட்ராவல்ஸ் மாமா, திருச்சி புஷ்பராஜ் சார், என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக வந்து சண்முகம், ராஜா, அப்புறம் கபிலன், நண்பர் கபிலன், என்னுடைய நண்பன் ஜெரால்ட். ஸோ இது போன்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வினோபா பூபதி அண்ணன் அவங்க மூலமாக பழக்கமான சில சீனியர்ஸ் வந்து சர்வீஸில் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு ஒரு பெரிய அளவில் இன்புட்ஸ்லாம் கொடுத்து என்னை ப்ரிப்பேர் பண்ணாங்க. குறிப்பாக வந்து மோகன் அண்ணா, அவங்க வந்து பாண்டிச்சேரி சர்வீஸில் இருக்காங்க. அவங்களுடைய உதவிகள் ரொம்ப ரொம்ப பெரியது எனக்கு இந்த ஜேர்னியில். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ டைமில் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கெலாம் பெரிய அளவில் உதவியாக இருந்த ஸ்வேதா ஐஆர்எஸ் மேம், அவங்க திருச்சியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாலாஜி ஐஆர்எஸ் அண்ணா, என்னுடைய நண்பர் பாபு, ஒரு ரயில்வே சர்வீஸில் இருக்கார், இப்போ லண்டனில் படிச்சுட்ருக்காரு. ஸோ இது போன்ற எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.